அண்மை செய்தி. சென்னைக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நேற்று இரவு நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. அதாவது மோந்தா புயலாக வலுப்பெற்றக்கூடிய சூழல்ல அதனுடைய நகரும் வேகம் என்பது புயலாக வலுப்பெற்ற நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து காலை வேளைக்குள்ளாக, அதாவது நள்ளிரவு வேளையில் அதனுடைய நகரும் வேகத்தில் சற்று மாறுதல் ஏற்பட்டு அதிக வேகத்தில் நகர்ந்து வந்தது. குறிப்பாக நள்ளிரவு 2:30 மணி அளவுல மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் மோந்தா புயலுடைய நகர்வு அமைந்திருந்தது. இந்த சூழல்ல இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி இந்த புயலுடைய நகரும் வேகம் நள்ளிரவு வேளையை விட சற்று குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் காலை 5:30 மணி நிலவரப்படி இந்த புயல் நகர்ந்திருக்கிறது. மேலும் இது நகரக்கூடிய திசை என்பது வடமேற்கு திசையில் நகர்ந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அடுத்த 12 மணி நேரத்திற்கும் மோந்தா புயல் வடமேற்கு திசையிலேயே நகரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் எனவும், அதற்கு பிறகாக வடமேற்கு திசையில ஆந்திராவை நோக்கி நகரும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பின்னராக இது தீவிர புயலாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தில் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைய சூழல்ல, அதாவது காலை 5:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கு திசையில 560 கிலோமீட்டர் தொலைவுல மோந்தா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இது கரையை நெருங்கக்கூடிய நேரத்திலும் தமிழ்நாட்டினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு வடக்கு திசையில் நகர்ந்து சென்றதுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழைப்பொழிவும் ஓரிரு இடங்கள்ல மிதமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது நாளை தினம் இரவு நேரத்தில் அல்லது மாலை பொழுதுக்குள்ளாக இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பதால் இதனுடைய நகர்வு நமக்கு மழைக்கான வாய்ப்பை வட மாவட்டங்கள் மட்டும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.